நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல். உங்கள் அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு. இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி க. அம்பிகா அவர்கள். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் RSKV டிவி சேனல். நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி 184 வரை கேட்டு இருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி 185 கேட்போம். பகுதி 185. திருமணத்தின் போது அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பதன் பொருள் என்ன? இந்திய திருமணங்களில் அம்மி மிதித்து அருந்ததி காட்டும் வழக்கம் உண்டு. வசிஷ்டர் என்ற பெயருக்கு உயிர் மூச்சுடன் உறுதியான மனம் கொண்டவன் என்ற பொருளும், அருந்ததி என்ற பெயருக்கு கணவனின் எண்ணம் அறிந்து கற்பு நெறியுடன் வாழ்பவள் என்ற பொருளும் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. வஸ்து என்றால் பஞ்சபூதங்கள் என்றும், வசிஷ்தா என்றால் பஞ்சபூதங்களில் ஐக்கியமானவன் என்றும் பொருள் உண்டு. திருமண பந்தத்தில் இணையும் நாள் வரை மணப்பெண் தன்னையும் தன் உடலையும் காம கண்ணுடன் பிறர் பார்ப்பதால் திருமண நாளில் அக்னிக்குள் தன் உடலை சமர்ப்பித்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதுடன், தன்னை திருமணம் செய்து கொள்பவரின் பாவங்களையும் அதே அக்னியில் சாட்சியாக நீக்கி பரிசுத்தப்படுத்தி தன் ஆற்றல் என்னும் ஆக்ஜை சக்தியை கணவனுக்கு முழுமையாக கொடுத்து புருவ மத்தியில் திலகமாக ஏற்றுக்கொள்கிறார். கணவனிடம் சரணாகதி அடைகிறார். பெண்ணியின் கழுத்தில் மங்கள நான் சூடிய கணவன் மணப்பெண்ணை பார்த்து, இனி நான் உனது உயிர் மூச்சாகவும் கல்லை போல மன உறுதியுடனும் இருந்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன் என்பதை வசிஷ்ட மகரிஷியின் சாட்சியாக உன் காலை அம்மி மீது வைத்து அதன் சாட்சியாக உன் காலில் மெட்டியை அணிவிக்கிறேன். மணப்பெண்ணானவள் தன் கழுத்தில் மங்கள நான் சூடிய கணவனுக்கு அருந்ததி நட்சத்திரத்தை காட்டி, அருந்ததியைப் போல் 7 ஜென்மங்களிலும் உமக்கு மட்டும் மனைவியாக இருப்பேன் என்று அக்னி சாட்சியாக சத்தியம் செய்கிறார். அக்னியில் பிறந்த பெண் அக்னியாலேயே தன்னையும் சுத்தப்படுத்தி கொண்டு தன் கணவனாகிய ஆணையும் பரிசுத்தப்படுத்தி திருமணம் என்னும் தெய்வீக பந்தத்துக்குள் இணைந்து அர்த்தநாரீஸ்வரையாக திகழ்கின்றாள். இந்த அம்மி மிதித்தலில் பல தத்துவங்களும் அடங்கியுள்ளன. 1. கல் போன்ற கற்பு உறுதியுள்ளதாக இருக்க வேண்டும். 2. அம்மி எவ்வித இயற்கை சீற்றத்திலும் உறுதியாக இருப்பதை போன்று மணப்பெண்ணும் உறுதியாக இருக்க வேண்டும். 3. அம்மி மீது மணப்பெண் கால் வைப்பது, என் கால்கள் இரண்டும் உன் கட்டுப்பாட்டுக்குள் உன்னை தாண்டி போகாது என்று சத்தியம் செய்வதாகும்.